கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நாளிலே காலை தேவ சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மறுபடியுமாக இந்த ராபோஜன ஆராதனையிலே நாம் கூடி சேர்க்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் இந்த ராபோஜன ஆராதனைக்கான தேவ செய்தியை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இரண்டாவது வேத பாகம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 2 வசனங்களை வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துடிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கணச்சொல்வோம். அன்பின் ஆண்டவராக இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் நாங்கள் மறுபடியுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வரும்படி கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்த எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். சாயங்காலம் போனபோது நீர் பன்னீரோடு கூட பந்தி இருந்தீர். அந்த பந்தியில் நீர் ஆண்டவரை அப்பத்தை பிட்டு கொடுத்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்படி செய்து அவருடைய கால்களை நீர் கழுவினீர். அதை என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்தபடியினால் நாங்களும் அதை செய்யும்படியாக இந்நேரத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ராபோஜன ஆராதனைக்கு தேவன் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஒரு விஷயங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், முறுமுறுப்புகள், மறைவான பாவங்கள் சகலத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சபையார் யாவரோடு கூட நாங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க அருள் புரியும்படியாக ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதியும். இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அடியினுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசும்படியாகும். அதை கேட்கப் போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராக. வசனங்களை வாசித்த நம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமை யாவற்றும் உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். 7ஆம் முத்திரை என்பது கர்த்தருடைய வருகை என்று நாம் பார்த்தோம். அதுதான் அரை மணி நேர அமைதல் என்று காலை பார்த்தோம். அரை மணி நேர அமைதல் என்பது ஏற்கனவே நடந்தது. ஆமென். அது 1963ஆம் ஆண்டில் கர்த்தர் தாமே மேகங்களுடனேக அவர்கள் 7 தூதர்கள் வடிவில் இறங்கி வந்த பொழுது அது நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது. இது 2ஆம் வருகை தான் அப்படின்னு சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நாம் கூட அதை விசுவாசிக்கிறோம், அதை பிரசங்கிக்கிறோம். சில பேர் இது 2ஆம் வருகை இல்லை, இது அப்பியரிங் மாத்திரமே, அதாவது தோன்றுதல் என்றால் ஒரு அடையாளம் மாத்திரமே
இது நாம் வெளியில் இல்லை, நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிற சபைகளுக்குள்ள முரண்பாடுகள். நம்ம வெளியே போகலை. கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற சில முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த முரண்பாடுகளில் சில பேர் இது அப்பியரிங், அதாவது தோன்றுதல் என்பதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சில பேர் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இரகசிய வருகை என்றும், பலமுள்ள தூதன் இறங்கி வந்தது பகிரங்க வருகை என்றும் பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, வருகை ரகசியமா எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமா என்ற கொஸ்டினை நான் முன்வைக்கிறேன். வருகை ரகசியமா எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமா என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரின் வருகை ரகசியமா என்று வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால், மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று மத்திய 24:27 இயேசு சொல்லுகிறார். அடுத்து 24:30 மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்களின் மேல் வருவது எல்லா கண்களும் காணும். அடுத்து வெளிப்படுத்தல் 1:7 இதோ அவர் மேகங்களுடனே கூட வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும். இப்படி இந்த வசனங்களின் அடிப்படையில் பைபிளில் வருகை என்பது ரகசியம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் அதை பார்ப்போம்னால் வேதாகம் அடிப்படை, தீர்க்கதரிசி அல்ல, வேதாகம் அடிப்படையில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 நம்ம வாசித்தோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது ஒன்று. இன்னொன்று 1 கொரிந்தியர் 15:51-52 நாம் வாசித்தோம். இதை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை, அதாவது ஸ்லீப், மரிப்பதில்லை அல்ல, நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமாக, மனுஷர் பிரகாரமாக மரிப்பதே இல்லை என்று அர்த்தம். நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அது ஒரு வசனம். அடுத்து மத்தேயு 24:40-42 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலையா? அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் மறைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். சரி, இங்கே பாருங்க. ஆனால் வருகை என்பது ரகசியமாக சொல்லப்படலை, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரகசியம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது சடிதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ரெண்டுமே 2 காரியமா இல்லை ஒரே காரியம்தானா? ஆனால் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அவர்களோடு கூட ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியே கண்டினியூவாக வாசிப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் என்பது ஒரு பகுதி, பிரதான தூதனுடைய சத்தம் என்பது இன்னொரு பகுதி, மூன்றாவது தேவ எக்காலம் என்பது இன்னொரு பகுதி, 3 பகுதி. ஆனால் இந்த 3 காரியங்களுமே செய்கிறது கர்த்தர் தாமே. The Lord himself decision. கர்த்தர் தாமே இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அப்படின்னால அவர் இறங்கி வந்து இந்த காரியங்களை செய்வதாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார்.
ஆனால் ஆரவாரம் என்பது என்ன? மணவாட்டியை ஒன்று கூட்டி அழைக்கின்ற ஒரு செய்தி. பிரதான தூதனுடைய சத்தம் லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின ஒரு செய்தி. மூன்றாவதாக தேவ எக்காலம் என்பது கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எக்காலம் என்பது அது எடுத்துக்கொள்ளப்படுதல், கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்று பவுல் இங்கு எழுதுகிறார். சரி, இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமா? பார்த்தீங்கன்னா, ராப்சர் அப்படின்னா காட் அப். பைபிளில் ராப்சருங்கிற வார்த்தை கிடையாது. அதுக்கு பதிலாக வி ஷேல் காட் அப் இன் த ஏர், நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி தான் பைபிள் இருக்குது. த ராப்சர் வில் பி எ சீக்ரெட் கோயிங் அவே ஆஃப் த சர்ச். இட் வில் பி ஸோ சிம்பிள். ஒரு எளிமையான விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நடந்து முடிந்துவிடும். எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி நடக்கும்? ரகசியமாக நடக்கும், யாருமே அறிய மாட்டாங்க. திருச்சபை ரகசியமாக போகும், ஆனால் அது மிகவும் எளிமையாக இருக்கும். மணவாட்டி ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவா, அதன் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையாக இருக்கும். யாருமே பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. நீங்கள் காணாமல் போனது யாருக்கு தெரியாது? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது. ஏன்னா இட் வில் பி எ சீக்ரெட் டு த வேர்ல்டு. உலகத்துக்கு அது என்னவாக இருக்கிறது? ஒரு ரகசியமாக இருக்கும். they won't know nothing about it. the rapture செய்தியில் தீர்க்கதை சொல்கிறார். ஆனால் அதை யாருமே அறிய மாட்டார்களாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடப்பதை யாருமே அறிய மாட்டார்கள். உலகத்துக்கு அது தெரியாது, அவர்கள் அறியவே மாட்டார்கள். எப்படி இயேசு முதலாம் வருகையில் வந்த பொழுது அவருடைய வருகை ரகசியம் அல்ல, பகிரங்கமாக தான் வந்தார். ஆனால் எளிமையாக வந்தார், மாட்டுத் தொழுவத்தில் வந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை அறியலை. ஏன்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளலை. சொந்தமான யூத ஜனங்களுக்காக வந்த பொழுது அந்த யூத ஜனங்களே அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியலை. ஆனால் வருகை ரகசியமாக வரல. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அது ரகசியமாக வரல. அவர் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி மட்டுமல்ல, அது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, மீகா சொன்ன வார்த்தை, இப்படி அநேக தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் வெளிப்படையாகவே வந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை அறியலை. வெகு சிலரே அவரை அறிந்தார்கள். நல்ல கவனிக்கணும், வெகு சிலர் தான் அந்த வருகையை அறிந்தார்கள். அதே போல தான் இரண்டாம் வருகை நேரத்திலையும் வெகு சிலர் தான் அவரை என்ன செய்வார்கள்? அறிவார்கள். அல்லேலூயா. சரி, two will be in the field, one taken, the other left. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் எங்கே இருப்பார்கள்? வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்.
That's the way the coming of the Lord will be. கர்த்தருடைய வருகையும் அப்படித்தான் இருக்கும். மிக எளிமையாக இருக்கும். கேள்வி பதிலில் தீர்க்கதரிசி சொல்கிறார். மத்தேயு 24:40 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அடுத்ததாக பப்ளிக் அப்பியரிங், வெளிப்படை மகிமையான ஒரு வருகை, வெளிப்படையான ஒரு காரியம். அதைத்தான் அப்பியரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோன்றுதல், கம்மிங், அப்பியரிங். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராப்சர். ஆமென். கம்மிங் வேறு, அப்பியரிங் வேறு, ராப்சர் வேறு. மூன்று காரியங்கள். அதனால் அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, த ராப்சர் இஸ் ஒன் திங், தி கம்மிங் ஆஃப் த லார்ட் இஸ் அனதர். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பைபிளில் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவக்காலத்தோடு இறங்கி வருவாங்க, அப்பொழுது கிறிஸ்தவர்களாம் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு. ஒரே நேரத்தில் சம்பவிக்கிறது காரியம் அல்ல. ஆமென். இன்னைக்கு ஸ்தாபனத்தார் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் செய்தியில் இருக்கிறவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்படியானால் த ராப்சர் இஸ் ஒன் திங், அது ஒரு காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு காரியம். த கம்மிங் ஆஃப் த லார்ட் இஸ் அனதர், கர்த்தருடைய வருகை வேறொன்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வேறு, எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு. இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள். ரெண்டையும் நம்ம சேர்த்துடக்கூடாது. எப்படி ஆரவாரம் வேறு, பிரதானத்துடைய சத்தம் வேறு, தேவ எக்காலம் வேறு. ஆனால் ஸ்தாபனம் என்ன சொல்லுது? அவர் தன்னுடைய தூதர்களோடு ஆரவாரத்தோடு பிரதானத்துடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு அப்படியே இறங்கி வருவார்னு மூணையும் அங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க. மூன்றும் வேறு வேறு காரியம். அல்லேலூயா. அதனால் நம்ம பார்க்குறோம், when he comes with his bride, every eye shall see him. தன்னுடைய மணவாட்டியோடு அவர் 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும்பொழுது எல்லாரும் அதை பார்ப்பார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது பார்க்க முடியாது. மணவாட்டியோடு மணவாளன் வெளிப்படையாக வரும்பொழுது எல்லா கண்களும் அவரை காணும். தீர்க்கதரிசி த ரெவல்யூஷன் ஆஃப் த 7 seals என்ற செய்தியில் அதை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. கவனிங்க. த பிரைடு வில் ஸ்லிப் அவே குவைட்லி, த வேர்ல்டு won't even know it's happened. மணவாட்டி அமைதியாக, எந்த சலசலப்போ எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் அவள் சறுக்கி செல்வது போல எளிமையாக அமைதியாக சென்று விடுவாள். எந்த ஒரு சலசலப்போ எந்த ஒரு காரியமோ அங்கே இருக்காது. அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி நடக்கும்? ரகசியமாக நிகழும். நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் எளிமையாக சொல்கிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி நிகழும்? ரகசியமாக நிகழும். ஆனால் உலகம் அதை அறியவே அறியாது. இயேசு முதலாவது பகிரங்கமாக வந்தார் மாட்டு தொழுவத்தில். ஆனாலும் அநேகர் அதை அறியலை. ஆனால் கவனிங்க, அவர் மறுபடியும் மரித்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமாகி சீசர்களை குறிப்பிட்டு அந்த மலைக்கு வர வைத்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷ பிரசங்கிகள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அவர்கள் நேரடியாக எருசலேமில் சென்று மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில்
வருவேன். திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். ஐ வில் கம். நான் வருவேன். அது வருங்காலத்தை குறிக்கிறது. நான் போவேன் ஆகில் அவரை அனுப்புவேன். அவரை என்பது அது வித்தியாசமாக காணப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் என்னவாக இருக்கிறது பிரியமானவர்களே? நான் வருவேன் என்பதை குறிக்கிறது. நான் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் என்ன செய்வேன்? வருவேன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆகையால் மணவாட்டி ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதுக்கு ஒரு ஸ்டோரியை தீர்க்கதரிசி சொல்கிறார். ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற ஒரு கதையை, ஒரு ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரியை அவர் சொல்கிறார். இந்த ஜூலியட்டை ரோமியோ வந்து இரவு வேளையில் திருடி கொண்டு போகிறது போல கொண்டு போய் விடுவார். அதுதான் இந்த மணவாளனும் மணவாட்டிக்கும் நேரிடுகிற ஒரு சம்பவம். சரி, மணவாளன் வருவதை எல்லாரும் பார்க்க முடியுமா? மணவாளன் ஆகாயத்தில் வருவதை எல்லாரும் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. அவர் யாருக்காக வருகிறார்? மணவாட்டியை எடுத்து செல்வதற்காக வருகிறார். அது ரகசியமாக நிகழக்கூடிய ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கும். ரகசியமாக மணவாட்டி சென்று விடுவாள். யாருமே அதை அறிய மாட்டார்கள். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமேன். பாருங்க, மணவாட்டி திடீரென எடுத்துக்கொள்ளப்படுவாள். ஆனால் அப்பியரிங் என்பது உலகம் காணக்கூடிய ஒரு வருகை. அல்லேலூயா. கவனிக்கிறோம். பிரதர் வில்லியம் பிரணாமுடைய அந்த கோர்ஸ் ராப்சர் என்ற செய்தியில் அப்பியரிங் என்ற வார்த்தை ரகசியம் அல்ல. அப்பியரிங் என்றால் தோன்றுதல் அல்லது வெளிப்படையான ஒரு வருகை. அதுதான் அப்பியரிங். இப்போ மேகத்தில் அவர் வந்தார் பார்த்தீங்களா? இது என்னவா இருக்கிறது சொல்லுங்கள்? அப்பியரிங் தான் அது. ஆனால் அப்பியரிங்கிற காரியத்தை அவர்களுக்கு புரியலை. இவர் அப்பியரிங் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா தோன்றினார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து வருகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பியரிங் என்பது வெளிப்படையான காட்சி. எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகை அல்ல, ரகசியமாக மணவாளனோடு மணவாட்டி செல்லக்கூடிய சம்பவம். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, வருகை வேறு, எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு. ரெண்டையும் பிரிக்கிறார். இங்கே தான் என்னன்னா ஸ்தாபனத்தில் உள்ளவங்களும் குழப்பிக்கிறாங்க. யூதர்களுக்கான வருகையும் மணவாட்டிக்கான வருகையும் குழப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வருகை என்பது என்னவா இருக்காது? ரகசியமாகவே இருக்காது. முதலாம் வருகை ரகசியமாக இல்லை, ஆனால் அநேகர் அறிந்து கொள்ளலை. அதேமாதிரி ரெண்டாம் வருகையும் ரகசியம் கிடையாது, அநேகர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். காலையில் நாம் செய்தியில் கேட்டபோது தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? கர்த்தர் தாமே அங்கே நின்றார். கர்த்தர் தாமே அந்த 7 தூதர்கள் வடிவில் இறங்கி வந்தார். அந்த வெண்மையான டோப்பா அவருக்கு காணப்பட்டது. 33.5 வயதில் அவர் இப்படி இருப்பது இல்லை. ஆனால் அங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 33 வயதில் காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, முப்பத்தி 33 வயதில் காணப்படுகிற 33 வயதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா,
33 வயதில் தோன்றுகிற ஒரு காரியம் என்பது ஹாஃப்மேன் பிக்சரை அவர் சுட்டி காட்டுறார். அல்லேலூயா. ஹாஃப்மேன் என்ற பிக்சர் இருக்கிறது. அதைத்தான் ஒரு 33 வயதில் காணப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அந்த ஹாஃப்மேன், இந்த பாருங்கள், இந்த ஹாஃப்மேன் படத்தை பாருங்கள். இது ஹாஃப்மேன் என்ற ஓவியர் வரைந்த படம். இன்னும் நிறைய படங்கள் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு காண்பிக்க முடியும் இல்லையா? சரி, இங்கே இருக்கிறது, இதை கூட கணக்கட்டு. ஹாஃப்மேன் வரைந்த படம் இதான். ஆனால் ஹாஃப்மேன் ஓவியர் வரைந்த படத்தில் கர்த்தர் இறங்கி வந்த காட்சியாக அந்த தலைமயிர் வெண்மையாக இல்லை. எப்படி இருக்குது? கருப்பாக இருக்குது. ஆனால் கர்த்தர் இறங்கி வந்தது, அவருடைய தலைமயிர் எப்படி இருந்தது? வெண்மையாக இருந்தது இல்லையா? அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். இது வெண்மையாக இருக்கிறது. இந்த படத்தை நான் காலையில் தேடினேன். ஆமென். அந்த 7 தூதர்கள் வடிவில் இறங்கி வரும்போது சன்செட் மலை, ஆமென், மறுரூப மலை, அந்த மலையில் தான் அவர் இப்படி வர்றார். வந்து இந்த தோற்றம் காணப்பட்டு பின்பு இந்த தோற்றத்துக்கு திருப்பி பார்க்கும்போது இப்படி வருகிறது. இதுதான் அதனுடைய அந்த சீனை நம்ம பார்க்குறோம். அதுவும் எத்தனை மணி அளவில்? மாலை சுமார் 6 மணிலேருந்து 6:30 மணி, அந்த டைமில் தான் வரும். ஓ, அதே நேரத்தில் நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இதே நாள், இதே மாலை வேளையில் கர்த்தர் ஆகாயத்தில் வானத்தில் தோன்றி வருகிற ஒரு காட்சி. அந்த நேரத்திலே நாம் இப்பொழுது இங்கே அந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியமுள்ளவர்கள் தான். அந்த டைமிங்கு கூட ஒரு வீடியோ உண்டு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். 6, 20, 22, 23 ஒவ்வொரு டைமும் அது என்னென்ன மாற்றத்தை உண்டாக்குனது என்று பார்க்குறோம். இந்த சன்செட் மலை பார்த்தீங்களா? அல்லேலூயா. எங்கே வருது பாருங்கள். அப்படியே வந்து அந்த மேகம் ஒரு மாதிரியாக வந்து கடைசியில் 7 தூதர்களை எடுத்துக்கொள்ளப்படும் போது இது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டு அது செல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மிக முக்கியமாக இந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகியால் பிரியமானவர்களே, நாம் பார்க்குறோம் அதற்கும் இதற்கும் என்ன இருக்குச்சா? இப்போ பாருங்க, இதுதான் இந்த ஹாஃப்மேன் வரைந்த படம். கிட்டத்தட்ட 33 வயது சரியாக அவர் வரைந்திருக்கிறார். ஆனால் இந்த 33 வயது என்பது இதுவல்ல. ஆமென். அவர் என்னவாக வந்திருக்கிறார்? நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். 2ஆம் வருகையில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பாக உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்து திருப்புவான். அது என்னவா இருக்கும்? அது ஒரு நியாய தீர்ப்பு அறிவிக்கும். இந்த மேகஸ்தம்பமாக கர்த்தர் இறங்கி வந்த உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்பொழுது உலகத்திலே ஒரு நியாய தீர்ப்பு போன்றது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நான் மும்பையில் பிரசங்கம் போனது இதை சபையில் பண்ணேன். நியாய தீர்ப்பு இப்போவுமே நடக்கணும் ஒரு பிரசங்கம் பண்ணுறார். அவங்களுக்கு புரியலை. நியாய தீர்ப்பு நடக்காமல் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒவ்வொருவும் அழிதன. நிலச்சரிவு வந்து அழியுது, பூமி எதிர்ச்சி வந்து அழியுது, வெள்ளம் வரலாறு காணாமல் வந்து அழிந்து கொண்டே இருக்கிறது. அதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் சொல்லலை. தீர்க்கதரிசி நியாய தீர்ப்பு போன்றதொன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதலாவது வருகை கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், 2வது வருகை நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாள். இந்த உலகத்துக்கு தேவன் நீதியை சரி கட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 2 வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலத்திலே அவர் கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்.
குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அழுதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. உலகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்து எந்த தலைவர் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் மக்களுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. ஒவ்வொரு கட்சிகளும் கடித்து குதறி கொண்டிருக்கிறான். நாங்கள் வந்தால் பாதுகாப்பு கொடுப்போம், உங்கள் ஆட்சியில் எல்லாம் போச்சது, நீ வந்து என்னத்தை கழிக்க போகிற? எல்லாம் அதே கதை தான். யார் வந்து என்னத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. எந்த பாதுகாப்பையும் எந்த அரசாங்கமும் நமக்கு கொடுக்காது. ஆனால் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிக்குமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அவர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஆமென். நாம தான் பல ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோமே இத்தனை வருஷமா. அல்லேலூயா. நிரந்தரமான தீர்வு எதுவுமே இருக்காது. இயேசுதான் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில தான் நீதி வாசமாக இருக்கக்கூடியதாக இது இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ கவனிங்க, தலைப்பு அது என்ன இருக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரகசியம். அது ரகசிய வருகை என்று சொல்லப்படவில்லை, ரகசியம்தான் தீர்க்கதரிசி சொல்றார். எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருக, பலமுள்ள தூதன் பகிரங்க வருக அப்படின்னு அவர் சொல்லலை. எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நிகழும் என்று தான் சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே வாஸ்து பார்த்தோம் இல்லையா? ராப்சர் எப்படி இருக்கும்? ரகசியமாக நிகழும் என்று தான் சொன்னோம். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறேன், the rapture is one thing, the coming of the Lord is another. அது வேறு ஒன்று. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி நடக்கும் என்றால் ரகசியமாக நடக்கும். பாருங்க, it will be a secret to the world. அது ரகசியமாக நிகழும். they won't know nothing about it. அதை குறித்து உலகம் என்ன செய்யாது? அறியவே அறியாது. அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த மேகஸ்தம்பம் வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்த பொழுது அவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. நாமோ அதை அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களுக்குள் இருக்க போவதால் நீங்கள் என்னை அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். உலகம் காணவே காணாது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் குழப்புவாங்க. தோன்றுதல் என்பது வெளிப்படைத்தன்மையைத்தான், அப்பியரிங். வெளிப்படைத்தன்மை தான் என்ன சொல்கிறோம்? தோன்றுதல். அப்பியரிங் என்றால் தோன்றுதல். ஆமென். அது கம்மிங்கோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் என்பது ரகசியம். ரெண்டையும் நாம் குழப்பி கூடக்கூடாது. ரெண்டு பாட்டுன்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, the rapture will be a secret going away of the church. சபையானது ரகசியமாக சென்றுவிடும், காணாமல் போய்விடும். அதுக்குத்தான் பேரு ரகசியம். ரகசிய வருகைன்னு சொல்லலை. இந்த எண்ட் டைம் மெசேஜில் இருக்கிற சில பேர் நாம் செய்தியில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை குழப்புறாங்க. அந்த ரகசிய வருகை, இது பகிரங்க வருகை அப்படின்னு சொல்லி குழப்புறாங்க. வருகை ஒன்று தான், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நிகழும். தீர்க்கதரிசி அப்படித்தான் சொல்றார். The rapture will be a secret going away of the church. சபையானது ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதில் ரகசிய வருகைன்னு சொல்லலை, சீக்ரெட் கம்மிங்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ரகசிய வருகைன்னு சொல்லலை. ரகசிய வருகைன்னு இன்னைக்கு 8 மெசேஜில் சில பேர் பேசுகிறாங்க.
கேட்டால் நாங்கள் தான் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு தம்பட்டு அடிக்காங்க. ப்ராஃபட் அப்படி சொல்லலை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதைத்தான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். உன்னோட சொந்த ரெவலேஷன் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It will be so simple. The world will go right on and won't even know it happened. அது மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் உலகம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்ததை அறியவே அறியாது. உலகம் என்று சொன்னப்படினா உலக ஒழுங்குக்குள் இருக்கிற இந்த ஸ்தாபனங்கள் கூட அதை அறியாது. திம்ராஜபுரம் சர்ச்சை இழுத்து மூடிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பாஸ்டர் எங்கேயோ ஓடிட்டாரு. விசுவாசிகளை கொள்ளை அடிச்சுட்டு ஓடி இருக்கலாம் ஒருவேளை. அதனால் விசுவாசிகள் இப்போ சபைக்கு வர்றதில்லை. இப்போ சபையில் பூட்டு தான் தொங்குது. நான் பார்த்தேன், அந்த வழியாக போகும்போது பார்த்தேன் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்வார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் இந்த மணவாட்டி சபையோ ராப்சரில் போயிருக்கோம், எடுத்துக்கொள்ளப்படுதலில் போயிருப்பார்கள். அதை எந்த ஸ்தாபனத்தாரும் அறிய மாட்டார்கள், எந்த உலகமும் அறியாது, இந்த திம்மராஜபுரம் கிராமம் அறியாது. அதாவது the rapture is a secret only. மணவாட்டி என்பது ரகசியமான ஒரு காரியம். அது இட் இஸ் வெரி சிம்பிள். ஆமென். இட் வில் பி சோ சிம்பிள். அது எளிமையாக இருக்கிற ஒன்று என்று ப்ராஃபட் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்றாரு. ட்ரூ வில் பி இன் த ஃபீல்டு, ஒன் டேக்கன் அண்ட் த அதர் லெஃப்ட். ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். மத்திய 24:40 நிறைவேற்றம். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. The bride will be taken up and the world won't know nothing about it. மணவாட்டியை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த உலகம் என்ன செய்யாது, அதை அறியவே அறியாது. உலகம் என்ற வார்த்தைக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, உலகத்தின் ஒழுங்கு, ஸ்தாபன ஒழுங்கு, ஸ்தாபன சட்ட திட்டம், இவைகளுக்குள் இருக்கிற ஜனங்கள் அதை அறிய மாட்டார்கள். உலகம் அந்த உலகத்தில் உள்ள அவிசுவாசி நினைக்காதீங்க. இந்த ஸ்தாபனத்தில் இருக்க அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு கொள்கைகள் இருக்கிறது, ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்கள். அது இந்த தீர்க்கதரிசி உலகம் என்று சொன்னால் காஸ்மாஸ் என்று சொல்லுகிறார். காஸ்மாஸ் என்பது உலக ஒழுங்கு. உலகத்துக்கு ஒரு ஒழுங்கு, ஸ்தாபனத்துக்கு ஒரு ஒழுங்கு, இன்னொரு ஸ்தாபனத்துக்கு ஒரு ஒழுங்கு, இன்னொரு ஸ்தாபனத்துக்கு ஒரு ஒழுங்கு, இப்படி எல்லா ஸ்தாபனங்களுக்கும் ஒழுங்கு, சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் மணவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தை மட்டுமே. மணவாட்டிக்கு என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். நமக்கு எந்த ஒழுங்கும் இல்லை. அல்லேலூயா. அதனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு ரகசியம். பார்த்தீங்களா? எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னதுங்க? ஒரு ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு ரகசிய வருகை என்று தீர்க்கதரிசி சொல்லலை. The rapture is a secret. அவ்வளோதான். அது வருகைன்னு நம்ம சொல்லலாமா? நாம் அறிஞ்சிட்டோம்னா அதை சொல்ல வேண்டியதில்லை. நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக வேண்டும். அதுதான் நம்ம பிரசம் வரணும். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாருங்க. ஏங்க தீர்க்கதரிசி ஒன்றுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்த சபையினுடைய தூதன்? நீங்க யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். நீங்க மணவாட்டியா லவோதிக்கேய சபையா? லவோதிக்கேய சபையை விட்டு வெளிவந்த ஒரு சிறு கூட்டம். ஆனால் பிரணம் யாருக்கு தூதன்? லவோதிக்கேய சபைக்கு தான் தூதன். நல்லா கவனிக்கணும்.
அவர் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், வெளிப்படுத்தல் 3:14, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு. அப்படின்னா இந்த லவோதிக்கேயா சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை என்ன சொல்கிறாங்கன்னா, வருக 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 வருகன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பிரணாம் லவோதிக்கேயா சபைக்கு பிரசங்கம் பண்ணும்போது அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்னு சொல்கிறாரு. ஆனால் மணவாட்டிக்கு அவர் அவருடைய கூடாரத்தில் பேசும்போது சொல்கிறாரு, இதோ எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக சமீபம். இது புரியாது அநேகருக்கு. ஏங்க, அவர் லவோதிக்கேயா சபைக்கு தான் தூதன். ஆமென். அதனால் லவோதிக்கேயா சபையை கடிந்து கொள்கிறாரு. லவோதிக்கேயா சபைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு, அதாவது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். இதை கூட உங்களால் புரிய முடியல. ஆனால் மணவாட்டிக்கு பேசும்போது வருகை ரகசியம் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ரகசியம்னு சொல்கிறார். அதனால் ரகசிய வருக, இது பகிரங்க வருக அப்படின்னு சொல்கிறதும் தவறு. ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் அவர் பேசுகிறத கேட்டு எனக்கு 1 பேர் சொல்கிறாங்க, இவர் 2 காரியம் சொல்கிறாரே, இது பகிரங்க வருகை, அது ரகசிய வருகைன்னு சொல்கிறார். நான் தான் ரகசிய வருகை கிடையாது அப்படின்ட்டேன். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? ஏங்க நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் சொல்கிறேங்க. ஆண்கள் சைடு கேட்டேன், ஒருத்தருங்க சத்தமே காணும். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? இங்கேயும் சத்தம் இல்லையா? போச்சு. வருகை ரகசியம் கிடையாது. நான் அதை கேட்கல. எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நிகழும். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரகசிய வருகை அல்ல. என்ன சொல்கிறாங்க, அது ரகசிய வருகையா, இது பகிரங்க வருகையா? அதனால் எல்லா செய்தியில் இருக்க கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு 4 முறை வருகிறாரான்னு கேட்குறாங்க. என்னையும் கேட்குறாங்க. நான் அப்படி விசுவாசிக்கலையே. அவர் 3 முறை தான் வருகிறார். ஆனால் இது பகிரங்க வருகை, பகிரங்கமாக இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்ட்டு இன்னொன்று பிரச்சனை. அப்போ 4 முறை உங்களுக்கு வருகை அப்படின்னு ஆகிடும். அதனால தான் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ 4 முறை வருகிறாரா அப்படின்னு கேட்குறாரு. நாம் அதை சொல்லலை. த ஃபர்ஸ்ட் கம்மிங் he is a mortal body to bleed and die. அவர் மரிப்பதற்காக ஒரு மாம்ச சரீரத்தில் வந்தார். அதுதான் முதலாம் வருகை. the second coming he is immortal. ரெண்டாவது வருகை மரிக்கக்கூடாத ஒரு சரீரம். அல்லேலூயா. ரெண்டாவது மரிக்கக்கூடாத சரீரம். he is immortality. மரிக்கவே முடியாது. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் the second coming. the third coming is the incarnate of God. தேவ அவதாரமாகவே அவர் வருகிறார். அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிறாரு. அவருடைய ஸ்தானம், அந்த பிதாவுடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்துடுறார். he is incarnate of God. தேவ அவதாரம். முதலாவது வருகையில் மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் வருகிறார். இரண்டாவது வருகையில் மரிக்க முடியாத ஒரு சரீரத்தில் வருகிறார். மூன்றாவது வருகை தேவ அவதாரமாக தன் மணவாட்டியோடு கூட வருகிறார். இந்த 3 வருகையை பற்றி தீர்க்கதரிசி சொல்றார். அதனால இது பகிரங்க வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகைன்னு பிரசங்கிக்கிறது சரியா தவறா? எதுவுமே சத்தமாக பேசுங்க. எனக்கு நான் எத்தனை மணி நேரம் பாட்டு பாடி எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சிக்கனும் சாப்பிடலை. நீங்கள் சிக்கனு சாப்பிட்டுமே சத்தம் வரல. நான் சிக்கனமாக சாப்பிட்டேன், நீங்கள் சிக்கனோடு சாப்பிட்டீங்க, இன்னும் சத்தம் வர மாட்டேன். அல்லேலூயா. எப்பொழுதே அனலாக இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஒரு பவர்ஃபுல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த ரெண்டையும் குழப்பாதீங்க. ஆனால் சில பேர் வச்சுருவாங்க, த செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர் அப்படின்னு சொன்னார் தீர்க்கதரிசி அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. த செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர். ரெண்டாவது வருகை அது எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ரெண்டாவது வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அது 8ஆம் வருகையினுடைய
ஆரம்பமாகி முடியும் தருவாயில் அது நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். முதலாம் வருகை மாட்டுத் தொழுவத்தில் வந்து அவர் வளர்ந்து பிரசங்கித்து 30வது வயசில் ஞானஸ்நானம் பெற்று உபவாசம் இருந்து வனாந்தரத்துக்கு போய் அப்புறம் 30லிருந்து 33 வரைக்கும் ஊழியம் செய்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதலாம் வருகை நிறைவேறிவிட்டது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங் என்ன சொல்கிறோம்? அது ஒரு ராப்சர் தான். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பைபிளில் பாருங்கள், அவர் வேறு வானத்தில் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு பாருங்க. வாசிங்க சீக்கிரமா தமிழில். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரமா? அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களுக்கு கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. என்ன வசனம்? 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:9. 9. சரி, நான் உங்களுக்கு காத்திறேன். 1:9. கவனிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And when he had spoken these things, while they beheld, he was taken up. ஆமென். அவர் என்ன செய்தார்? உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுதான் செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர்னா ஃபர்ஸ்ட் கம்மிங் இஸ் த ராப்சர் தான். முதலாம் வருகையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அப்படி தானே சொல்லியிருக்கு பைபிளில். he was taken up and a cloud received him out of their sight. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் எடுத்துக்கொண்டார். he was taken up. அப்போ அது ஒரு ராப்சர் தானே. அதான் தீர்க்கதரிசி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை செகண்ட் கம்மிங்னு சொன்னால் இதை ஃபர்ஸ்ட் கம்மிங்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கு ஆரம்பமாகுது ஃபர்ஸ்ட் கம்மிங்? மாட்டு கொட்டையில் ஆரம்பமாகுது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கிருந்து ஆரம்பமாகி இங்கே முடியும். அதனால் மாட்டுத் தொழுவில் வந்தது ஒரு வருகை. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள காரியம் இன்னொரு வருகைன்னு சொல்ல முடியாது. அங்கே வருகை வந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுபோல் இப்பொழுது அவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இது ரகசியம் அல்ல. இது விஞ்ஞானிகள் புகைப்படம் எடுத்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். இது இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அதிசய மேகம் என்று பத்திரிகைகளில் அவர்கள் வெளிப்படுத்தி எல்லாருமே அறிந்து கொண்டார்கள். ஆகையால் வருகை என்பது என்னல்ல, ரகசியம் இல்லை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நிகழும். லவோதிக்கா சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகணும் அப்படிங்கிறார். ஆனால் மணவாட்டி மன்னிக்கும், லவோதிக்கா சபைக்கு வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்வார். ஆனால் மணவாட்டிக்கு வருகை இல்லை. மணவாட்டி செய்தியை புரிந்து கொண்டதுனால எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகணும். ஆமேன். அதை அருமையாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இது ஒரு ரகசியமான ஒரு காரியம். த பிரைட் வில் ஸ்லீப் அவே குவைட்லி. அமைதியான முறையில் யாருக்கும் தெரியாமல் மணவாட்டி போயிடுவான். ஆமென். த சர்ச் கோஸ் அப் பிஃபோர் த ட்ரிபுலேஷன். அதாவது உபத்திரவ காலத்துக்கு முன்பு திருச்சபை அல்லது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். ஆமென். உபத்திரவ காலத்தில் நாம் சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு செய்தியை பற்றி அவர் சொல்றார். த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட் என்ற செய்தியில் 23வது பேராகிராஃபில் ப்ராப்பர்ட் சொல்றாரு. த ராப்சர் இஸ் ஒன் திங், த கம்மிங் ஆஃப் த லார்ட் இஸ் அனதர். அது வேறு, இது வேறு, ரெண்டு வேறு வேறு காரியம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது வேறு, கர்த்தருடைய வருகை என்பது வேறு. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று,
கர்த்தரின் வெளிப்படை வருகை வேறு ஒன்று. இதுதான் வருகை. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது ஆகாயத்தில் நிகழும். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இது வேறு அது வேறு. இந்த வருகை வந்து எத்தனை ஆண்டுகளாகுது? 63 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். அவருடைய வருகை, அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் நேரத்தை ஒருவருமே அறிய முடியாது. அது சீக்ரெட். அல்லேலூயா. ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. when he comes with his pride every eye shall see him. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு மணவாட்டி அரண்மனையில் வைக்கப்பட்டு யூதர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி 1,44,000 பேர் மீட்கப்பட்ட பிற்பாடு 1000 வருஷ அரசாட்சிக்கு மணவாளன் மணவாட்டியோடு இந்த பூமிக்கு வருகிறார். அப்பொழுது எல்லா கண்களும் அவரை காண முடியும். மணவாளனும் மணவாட்டியுமாக இறங்கி வந்து இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் என்ன செய்வார்கள்? அரசாழ்வார்கள். அல்லேலூயா. The revelation of the 7 seals, 7 முத்திரைகளின் வெளிப்பாடு செய்தியிலே 44வது பேராகிராஃப். The bride goes up in the rapture, then Christ returned with his bride. அல்லேலூயா. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கிறிஸ்து தம் மணவாட்டியோடு திரும்ப வருகிறார். முதலில் எடுத்துக்கொள்ளப்படுதல், பின்னர் மணவாட்டியோடு வெளிப்படையான ஒரு வருகை. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராப்சர் என்பது ரகசியம். ரகசிய வருகைன்னு தீர்க்கதரிசி எங்கேயுமே சொல்லலை. நல்லா கவனிக்கணும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். இப்பவுமே என்ன சொல்றாரு? ராப்சர் என்றால் ரகசியம், உலகம் அறியாது. ரகசிய வருகைன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயுமே ரகசிய வருகைன்னு சொல்லல. அதனால தான் இவங்க குழம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் வருக இதையும் வருகன்னா அப்போ 4 முறை வருகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க தவறான பதிலை கொடுக்குறாங்க. இவர் பகிரங்கம் வருங்க, அது ரகசிய வருக அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ 4 முறை வருகிறாரான்னு கேட்குறாங்க. என்னையும் அப்படி தான் நினச்சிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் அதுவல்ல. செகண்ட் கம்மிங் வந்து இதுதான். ஏன்னா முதலாவது ஒரு கண்ணின் மூலமாக வந்து பின்பு, ஐயோ சொல்லுங்க ஐயா, எத்தனை தடவை 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு நான் படித்து கொடுத்த மாதிரி படித்து கொடுத்துருக்கேன். முதலாவது அவர் கண்ணின் மூலமாக வந்து சிங்கமாக வருகிறார். வாட்சி. கண்ணின் மூலமாக வந்து என்னவா வருகிறாரு? சிங்கமாக. கெச்சிக்கீர சிங்கமாய் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். என் பாடல்லையே அந்த காரியம் இருக்கிறது. நான் காலையில் பாட்டின பாடல்லே இருக்குதுங்க செய்தி. அப்போ பாடலே நீங்கள் கவனமாக கேட்கல. கெச்சிக்கிற சிங்கமாக அவர் இறங்கி வந்துட்டாருங்க. கண்ணின் மூலமாக தோன்றி சிங்கமாக வருகிறார். முதலாவது ராசி கன்னி ராசி, கடைசி ராசி சிம்ம ராசி. அவர் சிங்கமாக வெளிப்படுத்தல் 10:1 1963 இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதை காண்பிக்க அந்த வெள்ளை டோப்பா நீதிபதிகள் அணிவது போல அணிந்திருந்திருக்கிறார். ஆப்மான் படம் அதுவல்ல. ஆப்மான் படத்தில் அவர் காணுவது அதை போன்று இருக்கிறது என்று சொன்னாரே தவிர அது வெள்ளை முடி. மன்னிக்கும், ஆப்மான் படம் கருப்பு முடி, ஆனால் ஏதோ வெள்ளை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆகையால் ராப்சர் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி தெளிவாக அமைதியாக எடுத்துக்கொள்ளப்படுதல். எந்த சலசலப்போ எதுவுமே இருக்காது. திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க. காலையில் வாக்கிங் போனால் பாஸ்டரை காணலையே, எங்கே போனார்? எங்கேயாரு கார்கரு அடித்து போட்டா? என்னாச்சு? வாக்கிங் போன ஆளை காணல. ஆமேன். He take up. He was take up. அவர் மேலே போயிருப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 11 மணி வரைக்கும் சர்ச்சை திறக்கலை. ஞாயிற்றுக்கிழமை 9 மணியிலிருந்து ஆட்கள் வந்து விடுவாங்க. 10 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்கும். மணி 11ஆவது. இங்கே ஒருத்தரையும் காணல. என்ன விஷயம்? நான் கேட்க உங்ககிட்ட என்ன விஷயம்? கண்டுபிடிச்சிட்டேன்.
என்ன விஷயம்னு கேட்க, நாம் இங்கே இருக்கவில்லை, நாம் எடுத்துக்கொள்வார்னு சொல்லுங்களேன். அந்த அனல் வரமாட்டுக்கு பற்றியலா? அல்லேலூயா. அதுதான் காரியம். அது நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்கிறாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாஸ்டரை காணுமே. ஆமாம், நம்ம வீட்டுக்கு முன்னாலோட ஒரு வாலிப பிள்ளை சபைக்கு போகல, அவன் எங்கே போனா? ஒருவேளை பாஸ்டர் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பாரோ? நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படியே சொல்கிறாரு, ஓப்பனாக சொல்கிறார். அந்த பொண்ணை காணோம், வீட்டு முன்னாலோடி தான் டெய்லி கரெக்டாக 9:30 மணிக்கு போவாள். இப்போ காணலையா? பாஸ்டரையும் காணோம், வாக்கிங் போகிற இடத்துல காணோம், பைக்கில் போவார் காணோம். ஒருவேளை அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அவர் ஓடி போயிருப்பாரோ அப்படின்னு தீர்க்கதரிசி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுபோல் உலகம் நம்ம போன பிற்பாடு பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படித்தான் பேசும். நல்ல புத்தி இந்த ஜனங்களுக்கு வரவே வராது. சில விசுவாசிகளுக்கு என்ன வராது? சில விசுவாசிகளுக்கு என்ன தான் சத்தியத்தை கேட்டாலும் நல்ல புத்தி வரவே வராது, கெட்ட புத்தி தான் இருக்கும். கெடுவான் கேடு நினைப்பான். அல்லேலூயா. ஆகியால் பிரியமானவர்களே, இரண்டாவதாக வெளிப்படையான ஒரு காரியம் இருக்கிறது, மணவாட்டியோடு மகிமையாக வருகிற ஒரு காரியம். ஆகையால் ராப்சர் என்றால் ரகசியமான ஒரு நிகழ்வு, அப்பியரிங் என்றால் வெளிப்படையான ஒரு வருகை அல்லது ஒரு மகிமை. பிரைடு மணவாட்டி முதலில் எடுத்துக்கொள்ளப்படுவார், பின்னர் உலகம் அது முன் வெளிப்படுகிற ஒரு காரியம். சரி, நான் போகலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில காரியம் இருக்கிறதே, முடிக்கலாம். ராப்சர், சீல்ஸ், ட்ரம்பட்ஸ், அப்பியரிங், டைம்லைன். இதில் ஒரு காரியத்தை தீர்க்க சொல்கிறாரு. நல்ல நல்ல படங்களெல்லாம் இதில் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெதுவாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, கவனிங்க. அதே போல் இங்கே இருக்குது. த ஃபஸ்ட்டு சீல், செகண்ட் சீல், தேர்ட் சீல், ஃபோர்த் சீல், 6, 7 இதெல்லாம் பற்றி வரைபடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, கவனிங்க அருமையார்களே. த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, இதை அப்படியே படம் போட்டு விளக்கியிருக்காங்க. எல்லாமே நமக்கு பிரயோஜனமான காரியம். சரி, ரெவலேஷன் 2 or 3 7 சபை காலங்கள். லவோதிக்கேயா சபையின் காலம், பிரைடு கால் அவுட், லவோதிக்கேயா சபையை விட்டு மணவாட்டி வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, கடைசி நம்ம பார்க்குறோம் வெள்ளைக்குதிரை, அந்தி கிறிஸ்து, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம் சீக்ரெட் டு வேர்ல்டு, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னவாக இருக்கும்? ரகசியமாக நிகழக்கூடிய ஒன்று. இது போதுமான காரியம். பிரியமானவர்களே, அதில் ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. நீ கடைசி காலத்தில் சில பேர் யூடியூப்பில் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, இது அப்பியரிங் அல்லது பகிரங்க வருக, எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசி எங்கேயுமே வருகன்னு சொல்லலை, சீக்ரெட் கம்மிங்னு சொல்லலை. The rapture is one thing, the coming of Lord another thing. அப்படி தான் சொல்கிறார். இது வேறு, அது வேறு. வருகை என்பது வேறு, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது. எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்ரெட் கம்மிங்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அதனால் நமக்கு புரிந்த ஒரு காரியம் என்ன உண்டால், பிரியமானவர்களே, நாம் வருகையை சந்தித்து விட்டோம். பலமுள்ள தூதனாக, மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தி அவர் நம்மத்திலே இப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு செய்தியில் தீர்க்கதரிசி இன்னொரு செய்தியில் சொல்கிறாரு பாருங்கள், எல்லா வேதத்தின் ரகசியங்களும் நிறைவேறி முடிந்து விட்டன, ஒன்றே ஒன்று விடப்பட்டிருக்கிறது, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறார். எல்லா வேத ரகசியங்களும் நிறைவேறிவிட்டன, எல்லா காரியங்களும் நிறைவேறிவிட்டன, ஒன்றே ஒன்று தான் விடப்பட்டிருக்கிறது, அது வருகை என்று சொல்லலை. நீங்கள் செய்தியை படிச்சிங்கன்னா தெரியும், ஒன்றே ஒன்று தான் விடப்பட்டிருக்கிறது, அது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று தான் சொல்கிறார். அப்படின்னா நம்ம எங்கே வந்துட்டோம்? கிட்டத்தட்ட ஆமென், ஓரத்துக்கு வந்துட்டோங்க. இந்த பூமியினுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்துட்டோம். இமைப்பொழுதில் மறுவாய் அவரை சந்திக்கிற நேரத்தில் வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். நினையாத நேரமே வருவார், இயேசு அணையாத ஜோதியாய் அவனியில் வருவார், நினையாத நேரமே வருவார், ராஜாதி ராஜனாய் வருவார்,
அவர் தேவாதி தேவனாய் வருவார், அவர் கர்த்தாதி கர்த்தனாய் வருவார். அல்லேலூயா, நினையாத நேரமே வருவார். அல்லேலூயா, நினையாத நேரத்தில் நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். ஆமென். ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமாக நிகழும் என்பதை வலியுறுத்தி இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ராபஜனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.